Okay, children, welcome to part 2, exercise 5.2 seventh sum. That is A of minus 1, comma 1 and B of 1, comma 3 and C of 3, comma A are the points. And if AB equal to BC, then find the A அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, you are going to find the value of A. What is given? AB equal to AC. So, இங்க ஒரு points இருக்கா. அந்த point A, B, Cங்கிற பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த ஏபியும் பிசியும் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. தட் இஸ் அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருந்தா ஃபைண்ட் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ டேக் த சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி. ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி. ஏபி ஈக்குவல் டு A ஓட points are minus 1, comma 1. B ஓட coordinates 1, comma 3. And what is the coordinate for C? 3, comma A. Now I am finding A of. So square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Okay. Now here you write what is x1, y1, x2, y2. So x1, y1, x2, y2. Okay, x1 இது எனக்கு first x1 வந்து minus 1, y1 வந்து 1, minus 1, 1, x2 வந்து 1, y2 வந்து 3. Okay, now directly you apply in the formula. Now it is easy for you, no? Okay, now AB equal to, yes, நீங்க சொல்லிட்டீங்க பாத்தியா, x2 வந்து என்னது 1, minus of minus 1 the whole square plus y2 வந்து 3, y1 வந்து 1. Very good. Which is equal to AB equal to square root of 1 plus 1 the whole square plus 3 minus 1 வந்து 2, 2 square. Okay, so AB equal to square root of 2 square plus 2 square. So AB என்ன வரும்? 4 plus 4. அப்ப என்ன வருது? AB equal to root 8. பட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா AB equal to BC ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப BC யோட distance நம்ம find out பண்ணோம். So you find the distance between BC. Okay, distance between BC. Okay, BC, distance between BC. Distance between BC. Okay, BC க்கு points எழுதுங்க. இப்போ இது என்ன ஆயிடும்? x1, y1, x2, y2. x1 வந்து என்னது? 1. x1 உங்களுக்கு டவுட்டா இருந்தா இங்க எழுதிக்கங்க. x1 வந்து என்ன? y1 என்ன? x2 என்ன? y2 என்ன? ஒரு டைம் நீங்க எழுதிட்டா தப்பாகாது. ஓகே, x1 இப்போ இது x1, y1 ஆ மாறிடுச்சு. இங்க தான் x1, நெக்ஸ்ட் y1 பக்கத்துல இருக்குதா y1. நீங்க இங்க வந்து y1 சொல்லக்கூடாது. ஓகே, சோ 1ம் 3ம் இங்க 3ம் a-வும். ஓகே, substitute பண்ணிட்டோமா? That is x2 minus x1. அப்ப 3 minus 1 the whole square plus this is what? y2 minus y1 a minus 3 the whole square. So அப்ப 3 minus 1 வந்து என்னமா? 2. So for distance between BC equal to square root of இந்த இடத்துல 2 square plus a minus 3 the whole square. 2 square value என்ன? 4. 4 plus a minus 3 square root of a minus 3 the whole square. Okay, so இப்போதான் நமக்கு என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க? given. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கொடுத்திருக்க பாயிண்ட் இந்த ஈக்குவேஷன் இப்போதான் நம்ம எடுத்துக்க போறோம். ஏன்னா a ஓட வேல்யூ நமக்கு வேணும். அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் என்னது? ரெண்டு டிஸ்டன்ஸும் சேம்னு சொல்றாங்க. AB equal to BC. Since it is given AB equal to BC, we are going to write root 8 equal to root of 4 plus a minus 3 the whole square அப்படின்னு எழுதிங்க. ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலிங்க. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த ரூட் வேண்டாம். அதனால மிஸ் என்ன பண்ண போறேன்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். என்ன பண்ண போறேன்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இந்த இடத்துல கரெக்டா லிசன் பண்ணுங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு அப்போ இங்க என்ன வரும்னா 8 equal to 4 plus a minus 3 the whole square வரும். a minus 3 the whole square. நமக்கு தேவை a ஓட வேல்யூ. மிஸ் என்ன பண்ண போறேன்? இந்த இதையும் நம்ம வந்து கேன்சல் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்றோம் மிஸ்? a minus 3 the whole square இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு, சோ இந்த 4 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும்? 8 minus 4 இன்டர்சேஞ்ச் பண்ணிடுது. அப்ப 8 minus 4 என்ன வரும்? a minus 3 the whole square is equal to 8ல 4 போச்சுன்னா
4 இருக்கு. அப்போ எனக்கு அடுத்த ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு? a minus 3 the whole square is equal to 4. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? Taking square root on both sides. Taking square root on both sides. ஒரு இடத்துல ஸ்கொயர் பண்றோம், இன்னொரு இடத்துல என்ன பண்றோம்? ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். நமக்கு வேல்யூ வரணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்? டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் எழுதுறோம். மிஸ் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் எழுதும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். இப்போ என்ன வருது பாருங்க? ஸ்கொயர் ரூட் எடுத்தா தட் இஸ் a minus 3 the whole square இருக்கு. இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன ஆகும்? a minus 3 the whole square, இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் வரும், இங்கே ரூட் 4 வரும் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு இங்கே என்ன வரும்? a minus 3 equal to plus or minus 2 வரும். ஸ்கொயர் ரூட்டை சால்வ் பண்ணும்போது plus or minus 2. அப்போ ஃபர்ஸ்ட் if 2 எடுத்துக்கிட்டா a minus 3 equal to 2 எடுத்துக்கிட்டா a equal to என்ன வரும்? 2 plus 3, so a equal to 5. ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, அது இங்கேயே லைன் போடுங்க. if a minus 3 equal to minus 2 எடுத்துக்கிட்டா a equal to minus 2 plus 3, a equal to plus 1 வரும். ஓகே, that's all the answer. So a equal to 5 or 1 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சம். ஓகே, ஏன்னா நமக்கு எல்லாமே டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபார்முலாஸ் மட்டும்தான். ஓகே, 8th sum. The abscissa of a point is equal to its ordinate and its distance from the point B of 1,3 is 10 units. What are the coordinates of A? So நம்ம இந்த வேர்ட் எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? இப்போ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் அப்சிசா அண்ட் ஆர்டினேட். அப்சிசானா x ஆக்சிஸ், ஆர்டினேட்னா y ஆக்சிஸ். அது ரெண்டும் எப்படி இருக்கான்? சேமா இருக்கான், ஈக்குவலா இருக்கான். அப்சிசா என்னவோ அதே தான் வந்து ஆர்டினேட். அதாவது எக்ஸும் ஒய்யும் சேம் வேல்யூ தான். எக்ஸ் வந்து 3னா ஒய்யும் வந்து என்னது? இங்கே 3 எடுத்துருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பியோட கோஆர்டினேட்ஸ் என்னது? 1,3. அது ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ். இப்போ என்ன கேட்குறாங்க? இப்போ ஏவோட ஆர்டினேட் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஏ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மிஸ் என்ன எடுத்துக்கிறேன்? டேக் ஏ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய். ஏ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மிஸ் என்ன எடுத்துக்கிறேன்? ஏ ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ். எக்ஸ் கமா எக்ஸ். ஏன்னா அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? ரெண்டுமே ஈக்குவல், ஆர்டினேட்ஸ் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதனால எக்ஸுக்கு பதிலாக என்ன, ஒய்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் மிஸ்? எக்ஸே. ஸோ இப்போ என்ன டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அதுக்காக. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிருங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ணுவோம்? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படின்னு போட்டுக்கிறோம் மிஸ். ஓகேவா? ஸோ இங்கே x1 என்னது? y1 என்ன? x2 என்ன? y2 என்னன்னு எழுதுனீங்கனாவே ஆன்சர் வந்துடும். x1ம் y1ம் என்னது? x, x தான். ஏன்னா நமக்கு ஏவோட கோஆர்டினேட்ஸ் தெரியாது, அதனால x, xன்னு எடுத்துட்டேன். x2 வந்து என்னது? 1, y2 வந்து 3. இப்போ ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி எவ்வளோமா? 10 யூனிட்ஸ். அதனால மிஸ் 10 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 வந்து 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டேன். y2 வந்து 3 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டேன் மிஸ். ஓகேவா? ஸோ ஓகே, நமக்கு இந்த சைடு என்ன பண்ணலான்னு பாருங்க. ஓகே, இங்கே 10 இருக்கு, இங்கே x மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஏன் இந்த ரெண்டு இடத்துல எக்ஸ் ஆர்டினேட் அப்சிசா ஈக்குவல் டு ஆர்டினேட் அப்படிங்கிற பாயிண்ட் வச்சு மிஸ் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா எனக்கு இந்த ஸ்கொயர் ரூட் வேண்டாம், அதனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போடுறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன ஆகும்? 10 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 100 ஈக்குவல் டு, இந்த சைடு எதுவுமே ஆகாது, என்ன ஆகிடும்? ஸ்கொயர் ரூட் தான் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்கும், ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நவ் இங்கே a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்ளை பண்ணுங்க. 100 ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்கு? 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், தட் இஸ் x ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2 into 1 into x 2x ப்ளஸ் a ஸ்கொயர் 9 ப்ளஸ் b ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2 into 3 into மைனஸ் 2 into 3 into x, அப்போ 6x. ஓகேவா? which is equal to, இப்போ என்ன வரும் பாருங்க, 100 equal to
கான்ஸ்டன்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கங்க. இங்க வந்து 1, இங்க வந்து 9. ஸோ அப்போ என்ன பண்றேன், எக்ஸ் ஸ்கொயர் மிஸ் என்ன எடுத்துக்கிறேன், 2x ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன். இங்க ஒரு -2x இருக்கு, இங்க ஒரு -6x இருக்கு. ஷார்ட் பண்ணிடுங்க, -8x ஆட் பண்ணிக்கங்க கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே. அப்போ அதே மாதிரி 1 + 9 வந்து என்ன ஆயிடும், 10 ஆயிடும். ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த சைட் கொண்டு வந்தா என்ன ஆகும் பாருங்க. ஈக்குவேஷன் இந்த பிளேஸ்ல 2x ஸ்கொயர் -8x + 10 = 100. 100 பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஸோ இப்போ 2x ஸ்கொயர் -8x + 10 - 100 = என்ன ஆயிடும், 0 ஆயிடும். இப்போ இது எல்லாமே என்ன ஆகும், இன்னும் கூட ஷார்ட் பண்ணிக்கங்க. 2x ஸ்கொயர் -8x இப்போ 10 - 100 என்ன வரும், -90 = 0. அப்போ டிவைடட் பை 2, 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது, x ஸ்கொயர் -4x - 45 = 0. நமக்கு எனக்கு கிடைக்குது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ மிஸ் என்ன பண்ண போகிறேன், இந்த 45 ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்ஸ் போடலாம். அப்போ 9 × 45 எனக்கு இங்கே -4x வரும். அப்போ என்ன வரும், -9 + 5. எஸ், வெரி குட். எக்ஸ் ஸ்கொயர் -9x + 5x - 45 = 0. சால்வ் பண்ண தெரியும் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸ் எடுத்துட்டா என்ன வரும் மிஸ், x - 9 வரும் வெளியில காமனா. இந்த இடத்துல என்ன எடுக்கலாம், +5 எடுத்தா இந்த இடத்துல என்ன வரும், x - 9 = 0. காமன் டேர்ம் x - 9 and x + 5 = 0. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணுறோம் மிஸ், x = 9 or x = -5. ஓகே, ஸோ x = 9 அப்படிங்கிற பாசிட்டிவ் ஆன்சர் நான் எடுத்துக்கிறேங்க. ஸோ அப்போ தான் 9, 9 அந்த ஆர்டினேட்ஸ் என்ன வரும். ஸோ therefore ஆர்டினேட்ஸ் ஆஃப் a = ஸோ என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் a. கோஆர்டினேட்ஸ் ஆஃப் a = கோஆர்டினேட்ஸ் ஆஃப் a என்னவா இருக்கலாம், ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா, 9, 9 இருக்கலாம் ஆர் -5, -5 இருக்கலாம். ஏதாவது ஒன்று இங்கே ஆர் எழுதிடுங்க. ஓகே, நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறதால +9 சொல்கிறேன். அவ்வளோதான் ஈக்குவேஷன். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா எழுதிட்டு அவங்களே டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோஆர்டினேட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ டிஸ்டன்ஸ் இருந்தால் நம்ம கோஆர்டினேட்ஸ் தெரியலனா கூட டிஸ்டன்ஸ் இருந்தால் கோஆர்டினேட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்கிறது தான் இந்த சம்மோட ஐடியா. தேங்க்யூ சில்ட்ரன். Ninth sum, the point x, y is equidistant from the point 3, 4 and -5, 6. Find the relation. The point x, y is equidistant from the point. The x, y அப்படிங்கிறது equidistant from the point 3, 4 and -5, 6. அதாவது இந்த x, yங்கிற பாயிண்ட் எங்க இப்படி இருக்குன்னா 3, 4ல இருந்தும் -5, 6 இது ரெண்டுத்துல இருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கா. அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஸோ என்ன ரிலேஷன்ல இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க உங்களுக்கு. ஃபைண்ட் த ரிலேஷன். ஸோ மிஸ் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, சின்ஸ் இட் இஸ் கிவன் ஈக்வி டிஸ்டன்ஸ்னா அப்போ ஏசி = சிபின்னு எடுத்துக்கலாமா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல். ஸோ அதை வச்சு நம்ம என்ன ரிலேஷன் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் given, distance between அப்படின்னு எழுதிக்கங்க. since it is given solution given the point x, y is equidistant from எங்க இருந்து, from a and b. okay, therefore we are going to take, that is what, AC = CB in equal distance. Okay, now distance between the point in a formula, the formula we use பண்ணுவோம், distance between 2 points equal to, நீங்க இது கொஞ்சம் அப்படியே எழுதிட்டே வாங்க, மிஸ் போர்ட் ரஃப் பண்ணிடுறேன். distance between 2 points equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. மிஸ் எழுதிட்டேன். இது ஜெனரல் ஃபார்முலா. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் நெக்ஸ்ட், I am going to find distance between AC. So distance between AC
AC ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஓட பாயிண்ட் என்னது? x1 y1 இங்க எழுதிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். x1 y1 இது முடியும். x1 வந்து 3, y1 வந்து 4. ஓகே, y1 அப்ப x2 y2 என்னது? x2 y2 இந்த x, y இல்லையா? கோஆர்டினேட் பாயிண்ட்ஸே கொடுத்துட்டாங்க. அதனால x, y ன்னு எழுதிக்கணும். x, y. இப்போ நீங்க சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. x2 minus x1 அப்ப x minus 3 the whole square plus நீங்க என்ன பண்ணலாம்? y minus 4 the whole square. இது என்னது? distance between AC. next distance between BC எழுதுங்க. next இது equation number 1 எடுத்துக்கணும். இது equation number 1 எடுத்துக்கலாம். இது equation number 2. okay, equation number 1 அது equation number 2. distance between அடுத்து என்ன பண்ண போறோம்? CB equal to square root of இங்கேயும் x1 y1 எழுதிக்கங்க, x2 y2 எழுதிக்கங்க. so இந்த பிளேஸ்ல x1 y1 இங்கே x2 y2 என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும்? x1 y1 மிஸ்ஸிங் என்ன எடுத்துக்கிறேன்? ஆர்டினேட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். x, y இது x, இது y, இந்த இடத்துல இது -5 6. ஓகேவா? இப்போ x2 minus x1 னா -5 minus x the whole square. okay, plus 6 minus y the whole square. x2 minus x1 the whole square. இது equation number 3. புரிஞ்சுதா? equation number 2 என்ன, equation number 3 என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். okay, now by 1 we can write, since equation number 2 equal to equation number 3 யா, இதனால equation number 1 என்ன சொல்லுது? ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லுது. AC equal to CBங்கிறதால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா equation number 2 equation number 3 ஈக்குவல் எடுத்துக்க போறேன். equation number 2 என்னது? x minus 3 the square root of x minus 3 the whole square plus y minus 4 the whole square is equal to மிஸ் எப்படி எடுத்திருக்கேன்? square root of -5 minus x the whole square plus 6 minus y the whole square எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? distance between equal distance சொல்லிட்டாங்க. அதனால மிஸ் என்ன சொல்றேன்னா AC equal to CB ன்னு எடுத்துருக்கேன். அப்ப AC யோட வேல்யூவும் CB யோட வேல்யூ ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேவா? சோ இதை காப்பி பண்ணுங்க. okay, now இதான் ஈக்குவேஷன் இல்லையா? ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 மிஸ் ஈக்குவேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க. so squaring on both sides கொடுத்துருங்க. squaring on both sides. squaring on both sides. so இப்போ என்ன கிடைக்கும்? x minus 3 the whole square plus y minus 4 the whole square is equal to -5 minus x the whole square plus 6 minus y the whole square. இங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, now x minus 3 the whole square என்ன வரும்? a minus b the whole square. so a square plus b square, இங்க b ங்கிறது 3, b square minus 2ab, 2 into 3 into x, அப்போ 6x ஆ? okay, plus y square plus 16 minus 2ab, 2 into 4 into y, அப்போ 2 into 4 into y னா 8y வருமா? 2 into 4 into y 8y equal to இந்த பிளேஸ்ல a square minus 5 the whole square 25 plus b square x square next minus 2ab minus 2 வந்து என்னது? 2 into இந்த இடத்துல -5 இருக்கு. ஓகே, 2 into 5 into 10 அப்ப என்ன வரும்? 2 into 5 10, 10 into x minus 10x minus 10x. இதுல என்ன வரும்? minus 10x. நீங்க தப்பா போட்டுறாதீங்க, இது ஃபார்முலா மைனஸ் இது. ஓகே, 2 into a into b. ஓகேவா? so next plus 6 minus y the whole square. கரெக்டா போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த இடத்துல minus 10x plus இந்த பிளேஸ் வரும்போது 6 minus y the whole square 36 a square plus b square y square minus 2 into 6 into y. 2 into 6 into y. 2 6 are 12y. அப்போ minus 12y. minus 12y வரும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ்ல வரும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. ஓகே, கரெக்டா இருக்க பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 மைனஸ் 6x plus y square plus 16 minus 8y, அந்த பக்கம் 25 plus x square minus 10x minus 12y plus 36. ஓகே, ஸோ இப்போ எந்தெந்த டேர்ம்ஸ் மாற்ற முடியும்னு பாருங்க. மிஸ் என்ன பண்ணிடுறேன்? x square
எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுறேன், ஒய் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல -6x ஒரு -8y இருக்குது இந்த பக்கம். இது என்ன இருக்குன்னா 25 இருக்குது, +25. ஓகே, ஏன்னா 9 16 ஆட் பண்ணால் 25. இந்த பிளேஸில் என்ன இருக்குதுன்னா 25 இருக்குது, -10x இருக்குது, -12y இருக்குது. ஓகே, ஸோ இந்த சைடு வரும்போது என்னவா மாறும் அப்படின்னு பாருங்க. ஓகே, சாரிம்மா, இந்த இடத்துல +10x வரணும். மிஸ் -10x போட்டிருக்கேன், இந்த இடத்துல +10x வரணும். கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஸோ இந்த பிளேஸில் +10x எப்படி மிஸ் வரும்? -2 இன்ட்டு a வந்து -5, b வந்து இங்கே மைனஸ் எடுக்கக்கூடாது, எக்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா a - b the whole square ஃபார்முலா மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +10x ஆகிடும் இந்த இடத்துல. ஓகேவா? இந்த 25 கூட நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஈக்குவல் டு இந்த என்ன இருக்குது, +36 தான் இருக்குது. ஓகே, இப்போ எல்லா ஈக்குவேஷன் எல்லாமே ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. என்ன வரும்னு பாருங்க. -6x -10x அந்த பக்கம் இருக்க +10x, இந்த பக்கம் தான் -10x. அப்புறம் -8y அது என்ன ஆகும், +12y ஈக்குவல் டு மிஸ் என்ன வச்சுக்கிறேன், 36 அந்த பக்கமே வச்சுட்டேன், கான்ஸ்டன்ட் அந்த சைடு வச்சுட்டேன். இப்போ -6xம் -10xம் என்ன ஆகும்னா -16x வரும். இந்த -8yயும் +12yயும் என்ன ஆகுனா +4y வரும், ஈக்குவல் டு 36. ஓகே, மிஸ் என்ன பண்ண போகிறேன், 4y மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். அப்போது இந்த -16x இந்த பக்கம் கொண்டு வரேன், இது +16x ஆயிடுச்சு. ஓகேவா? எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. அப்போ மிஸ் என்ன பண்ணுறேன், டிவைடட் பை 4ன்னு கொடுத்துறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 4 டிவைடட் பை 4 போடுங்க. எல்லாமே 4ல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு, எஸ். அப்போது நமக்கு வர ஆன்சர் என்ன வரும், இதை எல்லாமே 4ல் டிவைட் பண்ணுங்க. 4 4 4. அப்போ இந்த இடத்துல 4y/4 என்ன வரும், y வரும். ஓகே, இந்த 36/4 என்ன வரும், 9 வரும். ப்ளஸ் 16x/4 என்ன வரும் அப்படின்னா 4x. அப்போ y ஈக்குவல் டு 4x + 9 அப்படிங்கிற ரிலேஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது இந்த பாயிண்ட் x, y இந்த ஏசி கூடவும் சிபி கூட என்ன ரிலேஷனில் இருக்குது, ஏன்னா ஃபைண்ட் த ரிலேஷன் தான் கொஷின். y ஈக்குவல் டு 4x + 9 அப்படிங்கிற ரிலேஷனில் தான் இருக்குது. தட்ஸ் ஆல் த ஆன்சர். அதுதான் நம்மளோட புக் ஆன்சரும். ரிலேஷன் தான் கேட்குறாங்க, ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். அதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வர வைக்கிறது தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட் சம். Okay, 10th sum. Let a equal to 2, 3 and b equal to 2, -4 be 2 points. If p lies on the x-axis such that AP equal to 3/7 of AB, find the coordinates of P. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Let A and B be 2 points. இதோ 2 points இருக்கு. A ஒரு பாயிண்ட், B வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்கே ஏங்கிறது கோஆர்டினேட்ஸ் ஆஃப் A வந்து 2, 3, இது வந்து 2, -4. ஓகேவா? தென் if P lies on x-axis, Pங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா x-axis மேலே இருக்குது. மிஸ் இங்கே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் P lies on x-axis, x-axisல y வந்து எப்படி இருக்கும், 0வா இருக்கும். such that அப்படி P லை ஆகும்போது என்ன ரிலேஷன் கிடைக்குதுன்னா AP equal to 3/7 of ABன்னு கிடைக்கலாம். என்ன ரிலேஷனில் வந்துருக்கு, அந்த Pங்கிற பாயிண்ட் எப்படி ரிலேஷன் ஆகுது, AP. அதாவது இந்த APக்கான டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா 3/7 of AB. ABயோட டிஸ்டன்ஸை போல் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, 7ல் 3 பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P. கோஆர்டினேட்ஸ் ஆஃப் Pங்கிறது ஒன்றுமே இல்லை, எக்ஸ் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா P வந்து எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சஸ். Since P lies on x-axis, the coordinates of P will be, எப்படி இருக்கும், x, 0 தான் இருக்கும். ஏன்னா y axis அங்க கண்டிப்பா என்னவா இருக்கும், 0வா இருக்கும். x, 0 because y axis becomes 0. ஏன்னா x axisல y ஓட பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும், 0வா இருக்கும்னு எடுத்துட்டேன். ஓகேவா? P will be 0. now நம்ம ரிலேஷனே எடுத்துக்க போறோம். ஓகே, now AP-ங்கிறது என்னது, distance between AB-ன்னு எடுத்துக்கலாம் மிஸ். ஓகேவா? so distance between AB equal to 3/7 of AB-ங்கிற ரிலேஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, so now distance between AP equal to 3/7 of distance between AB.
ஓகே, now distance between AP equal to distance between AB. இந்த பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம். அதாவது கொடுத்திருக்க ரிலேஷனையே மிஸ் என்ன பண்ணிட்டேன், நமக்கு ஐடியாவா மாத்திருக்கேன். அதான் ஐடியாவே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா distance APங்கிறது distance between AB equal to 3/7 of distance between AB ன்னு. distance between AP find out பண்ணுங்க. x1 y1 x2 y2 இல்லையா? இது என்னது? இப்போ நீங்க என்ன பண்றீங்க, distance between APக்கு இந்த பிளேஸ்ல எல்லாரும் என்ன பண்றீங்க, APக்கான கோஆர்டினேட்ஸ் இங்க ABக்கான கோஆர்டினேட்ஸ் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியா புரியும். ஓகே, என்னென்ன எழுதணும் பாருங்க. இங்க எது x1 y1, APல எது x1 y1 x2 y2. இன்னும் கூட நான் உங்களுக்கு கிளியரா எழுதி போடுறேன். ஓகே, இங்க ஏபியோட கோஆர்டினேட்ஸ் எழுதிங்க, புரியும், ஈஸியா இருக்கும். இங்க ஏபியோட கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கோங்க. கோஆர்டினேட்ஸ்னா x1 y1 x1 y1 x2 y2. ஓகே, இங்க அடுத்து ஏபிலயும் x1 y1 x2 y2 இது எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஏபில கோஆர்டினேட்ஸ் என்னன்னா ஏவும் பியும் தான் கனெக்ட் பண்ண போறோம். அப்போ x1 y1 2 3 x2 வந்து x தான், இது 0, அவ்வளவுதான். அடுத்து AB இது ரெண்டும். அப்போ இங்க x1 வந்து 2 3 y2 வந்து 2 4 2 4. புரியுதா? 2, 3 2, -4. ஓகே, நான் இங்க இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. AP ல distance between AP மிஸ் நேராவே இங்க எழுதுறீங்க, ஃபார்முலா எழுதுறீங்க, மிஸ் டைரக்டா போடுறேன். x2 - x1 the whole square னா x2 - 2 the whole square வந்துருங்க. ஓகே, பிளஸ் y2 0 - 3 the whole square equal to 3/7 into distance between AB 2 - 2 the whole square, square root of 2 - 2 the whole square plus 4 - 3 the whole square. Okay, -4 - 3 the whole square, x - 2 the whole square plus 0 - 3 the whole square. இந்த இடத்துல இப்ப பாருங்க, இது என்ன எழுதலாம், square root of x - 2 the whole square plus இது -3 the whole square எடுத்துக்கலாமா, equal to 3/7 into 2 - 2 என்னமா 0. அடுத்து இந்த பிளேஸ்ல என்ன வரும் பாருங்க, அப்போ -7 the whole square -7 the whole square. அப்போ இது அப்படியே இங்க கொண்டு வாங்க, இந்த பிளேஸ்ல என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல x - 2 the whole square இருக்கும், பிளஸ் -3 the whole square மிஸ் 9 எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு இந்த இடத்துல 3/7 -7 the whole square வந்து என்ன வருமா, √49 வருமா, √49 which is equal to 3/7 of √49 ஓட வேல்யூ 7. ஸோ அப்போ அந்த 7 கேன்சல் பண்ணிட்டு மிஸ் இங்கே என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா x - 2 the whole square plus 9 equal to 3. எனக்கு இப்போ என்ன வேண்டாம், இந்த ஸ்கொயர் ரூட் வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் நம்ம போடலாம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, now ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கொடுத்தோம்னா எனக்கு என்ன வருது பாருங்க, x - 2 the whole square plus 9 equal to 3 square. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா a square plus b square minus 2ab plus 9. இந்த ஸ்கொயர் பண்ணும்போது 3 ஸ்கொயர் ஆயிடும், அப்போ plus 9. அதுக்கப்புறம் இந்த சைட் கொண்டு வாங்க, x square minus 4x plus 9 plus 4 13. இல்லைன்னா நீங்க 9 கேன்சல் பண்ணாலும் இந்த இடத்துல என்ன வரும், plus 4 equal to 0. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் x தான் நமக்கு கிடைக்குது. அப்போ இங்க -4x, அப்போ -4 போது மல்டிப்ளிகேட்டிவ் வேல்யூ 4, அப்போ அடிட்டிவ் வேல்யூ வந்து என்ன வரணும், -4. அப்போ என்ன எடுத்துக்கலாம் நம்ம, -2, -2 எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன், -2x மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4, ஆட் பண்ணீங்கன்னா -4. அப்போ x ஸ்கொயர் -2x plus 4 equal to 0 ஸ்பிளிட் பண்ணிட்டேன். இங்க x காமனா எடுத்தா x into x minus 2, இங்க -2 காமனா எடுத்தீங்கன்னா x minus 2 equal to 0. அப்போ x minus 2 ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு, வெளியே எடுத்தா ரிமைனிங் x minus 2 equal to 0. அப்போ x minus 2 equal to 0 implies what, x is equal to 2, 2. அதுதான் கேட்டிருக்காங்க. Find the coordinates of P. Therefore coordinates of P என்ன வரும், 2, 0 தான். Therefore coordinates of P equal to, ரொம்ப ஈஸி தான் இதுல இருக்க சம்ஸ், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நம்மளே போட்டுடலாம். ஓகே, coordinates of P equal to என்ன வரும்னா 2, 0. ஏன்னா y axis மேல இருக்கிறதால அங்க என்ன, சாரி x axis மேல இருக்கிறதால y வந்து 0. அப்ப x 0 ன்னு எடுத்தோம், இப்போ 2, 0 ன்னு சொல்லிட்டோம். சம் புரிஞ்சுதா? ஸோ அதாவது நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தான் என்ன ஐடியாங்கிறது புரியும். ஏன்னா ஒவ்வொரு சம்மும் ஒரு ஐடியாவில் கொடுத்துருக்காங்க.
பட் என்ன ஐடியா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுற ஒரே ஐடியா தான். ஸோ அது சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஓகே, 11th சம். மிஸ் டயக்ராம் போட்டு கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. ஷோ தட் த பாயிண்ட் 11,2 is the center of the circle passing through the point A of 1,2, B of 3,-4 and C of -6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அதாவது என்னன்னா, இது சென்டர், இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல 11,2ங்கிற பாயிண்ட்ல இதெல்லாம் என்ன, சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இட் இஸ் ஏ சர்க்கிளோட பாயிண்ட்ஸ் நீங்க ஷோ பண்ணணும். ஏன்னா இது எல்லா பாயிண்ட்ஸும் எப்படி இருக்கு, சென்டர் ஆஃப் த, அதாவது சர்க்கிளோட பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஷோ தட் த பாயிண்ட் 11,2 is the center of the circle. இந்த 11,2ங்கிறது சர்க்கிளோட சென்டர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கா, சர்க்கிள் மேல இருக்கா. அப்படின்னா என்ன மீனிங், சர்க்கிள்ல இருந்து மேல இருக்க எல்லா பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தானே இருக்கும். சர்க்கிள் மேல இருக்க எல்லா பாயிண்ட்டும் சென்டர்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அந்த சேம் டிஸ்டன்ஸோட பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, we are telling that is the radius. Radius is equal distance from the center. அப்புறம் சர்க்கிளோட ரேடியஸ் எப்படி இருக்கும், எல்லா பாயிண்ட்ஸ்ல ஈக்குவலா தான் இருக்கும் இல்லையா. நம்ம ஒரு வீல் எடுத்துக்கிறோம், வீலோட மிட் பாயிண்ட் கரெக்டா இருந்தாலும் அது வீலே ஃபார்ம் ஆகும் இல்லையா. இப்போ ரேடியஸ் ஈக்குவலா இருந்தாதான், அப்போ எந்த பாயிண்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டாலும் OA 3 இருந்தா OB எவ்வளவு இருக்கணும், 3 தான் இருக்கணும். OC எவ்வளவு இருக்கணும், 3 தான் இருக்கணும். ஸோ நம்ம அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் இப்போ. ஓகேவா? ஸோ we are going to prove that. இதை நீங்க ஹோம்ஒர்க் சமா பண்ணிடுங்க. to prove that போட்டுட்டு நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், distance of OC equal to distance of OB equal to, எல்லாமே சென்டர்ல இருந்து ஈக்குவலா இருக்குன்னு சொல்லணும். distance of OB equal to distance of OA or OA அப்படின்னு சொன்னா போதும். distance of OA equal to OB equal to OC. எல்லா டிஸ்டன்ஸும் எதுல இருந்து சேமா இருக்கு, 11,2ல இருந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது OA ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. x1 x2 ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பாருங்க. எல்லா டிஸ்டன்ஸும் எப்படி வரும், ஆன்சர் ஈக்குவலா வந்துச்சுன்னா these points are lying on the circle அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்ம நீங்க ஹோம்ஒர்க் சம்மா போட்டுருங்க. ஓகே.